أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜுமுஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த எல்லா வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் பாடுபடக்கூடிய, உழைக்கக்கூடிய, உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நாட்கள் நம்முடைய வாழ்நாளில் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு காலம் ஒரு ஆண்டு என்பது மிகவும் நீளமான நாட்கள் உடையதாக தெரிந்தது. இன்றைக்கு ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிட்டது. ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்றுமாகிவிட்டது. ஒரு வாரம் என்பதும் ஒரு நாளை போன்று குறுகிவிட்டது. நாட்கள் வேகமாக செல்கிறது. நம்முடைய உழைப்பும் முயற்சியும் இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு கோணத்தில் வழியில் முன்னேற்றத்தை அடைந்துவிட வேண்டும், நாம் எண்ணக்கூடிய இலக்கை தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக அயராது நாம் பாடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த வாழ்நாள் நமக்கு குறுகிய காலம். இந்த காலத்திற்குள்ளால் மறுமைக்கு தேவையான நல்ல விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விடவும், அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தக்கூடிய வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை விடவும், உலகம் சார்ந்த வாழ்க்கைக்கு உயர்வுக்கு என்ன வழிகள் இருக்கிறது என்பதை மட்டுமே தேடக்கூடிய நிலைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறிப்போனது. நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய சில காரியங்களை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நமக்கான ஒரு உண்மை புலப்படும். இந்த வாழ்நாள் என்பது நம்முடைய உள்ளத்தில் எண்ண ஓட்டங்களில் அமைந்திருப்பது போல நீண்ட காலங்கள் நாம் வாழப்போவதில்லை.
நீண்ட காலங்கள் வாழ்ந்தவர்களும் இந்த உலகத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். வலக்கத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனா இல்லா 50 ஆம்மா. 1000 ஆண்டுகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். 1000 ஆண்டுகள் வாழ்வதற்கான நீண்ட ஆயுளை கொடுக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மலக்குல் மௌத் கேட்கிறாங்க, கைஃப ராய்த துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள், எப்படி நீங்க பார்க்கிறீங்க? மனிதர்களிலே நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள், இந்த உலக வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? கால அவங்க சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மிஸ்லு ரஜுலின் புனிய லஹு பைத்துல் லஹு பாபானி, ஒரு மனிதனை போன்று அவருக்கான ஒரு வீடு கட்டப்பட்டது, 2 வாசல்கள் உடைய வீடு, முன்பகுதி பின்பகுதி. ஃபதஹல மின் வாஹிதின் வஹரஜ மினல் ஆஹரி, ஒன்றில் நுழைந்து மற்றொன்றில் வெளியானார். இதுபோல்தான் இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன் என்றார்கள் நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எண்ணி பாருங்கள், 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கான வாழ்க்கையும் ஒரு வீட்டில் முன்பகுதியில் புகுந்து பின்பகுதி வழியாக வெளியேறக்கூடிய, அல்லது ஒரு வாசலில் நுழைந்து மறு வாசலில் வெளியேறுவதற்கான அந்த இடைப்பட்ட நேரம் எவ்வளவு சுருக்கமாக இருக்குமோ அதுபோல்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால், நம்முடைய ஆயுள், இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் உள்ளவர்கள் குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். அப்படியானால் இந்த குறைந்த ஆயுளில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். லுக்மானுல் ஹக்கீம் பேரறிஞர் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசங்களில் செய்த ஒன்றில் சொல்கிறார்கள், யா புனைய இன்ன துன்யா கலீலும், என் அருமை மகனே, உலகம் என்பது மிக குறைந்தது, உலக வாழ்க்கை என்பது மிக குறைந்தது. இந்த குறைந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆயுள் என்பது குறைந்ததிலும் குறைந்தது. குறைந்ததிலிருந்தும் தரிபட்டு இருக்கக்கூடியது மிச்சம் இருக்கக்கூடியது குறைந்ததிலும் மிக குறைந்ததாக இருக்கிறது அப்படின்னா, உலகமே குறைந்த வாழ்க்கைக்கு உரியது. நீண்ட காலமெல்லாம் இங்கு வாழ்வதற்கான வாய்ப்பு எவருக்கும் தரப்படாது. மகனே, உன்னுடைய ஆயுள் அதில் குறைவானதுதான். இப்பொழுது எஞ்சியிருப்பதோ அந்த குறைவானவற்றிலிருந்தும் குறைவானதுதான் உன்னுடைய வாழ்நாளில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழ்நாளாக எஞ்சியிருக்கிறது என்று தன்னுடைய மகனுக்கு உபதேசித்தார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தவணையை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நாம் எண்ணுவது போல நீண்ட காலங்கள் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய மரணங்களை நாம் பார்க்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு பிறகு நேற்று வரையிலும் 6 முறை நமது பள்ளியில் அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிப்பு? மரண அறிவிப்பு. நம் பகுதி, நம்மை சுற்றி உள்ள அருகில் உள்ள பகுதியை சார்ந்த மரணத்தினுடைய அறிவிப்புகள் 6 அறிவிப்புகள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் மட்டுமே 2 ஜனாசாக்கள் ஒரே தெருவில் கொண்டு செல்லப்பட்டது. ஒன்று தர்கா ஷரீஃபிலும் மற்றொன்று மொஹிதீன் பள்ளியிலும் அடக்கம் செய்யப்படுவதற்காக 2 ஜனாசாக்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் படிப்பினை பெற வேண்டும். நாம் மரணங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கும் இது மாதிரியான ஒரு வாழ்நாள் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆயுள் முடிவதற்குரிய ஒரு நிலை, ஒரு நேரம்
ஒரு தவணையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து விட்டோம் என்று சொன்னால் நாமும் மரணத்தை சுவைப்போம் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் ஒருபோதும் நம்மிடமிருந்து எந்த கடமைகளும் தவறாது, எந்த தொழுகையும் விடுபடாது, எந்த கொடுக்கலும் விடுபடாது, எந்த தேவையற்ற வார்த்தைகளும் வெளிவராது, தேவையில்லாத ஆசைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க நேரிடாது. நம்முடைய வாழ்க்கை அது சரியாக சென்று கொண்டிருக்கும். அருமையானவர்களே, நாம் மரணங்களை கொண்டு படிப்பினை பெற வேண்டும். ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அவன் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மா மரணத்தை சுவைத்தே தீரும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். யாரும் இதற்கு தப்பிவிடுவதற்கான சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை, எல்லோரும் மரணத்தை சுவைப்பார்கள். இந்த வசனம் சொல்கிறது. ஏதாவது ஒரு நிலையில் மரணத்தை விட்டு ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ள முடியுமா? மலக்குல் மௌத்தினிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகள் ஏதாவது உலகத்தில் இருக்குதா? குர்ஆன் அதற்கும் பதில் சொல்கிறது. ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலோ குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் என்பது உங்களை வந்தடையும். எங்கிருந்தாலும் மரணம் என்பது உங்களை வந்தடையும். வலோ குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, வலுவான கோட்டைகளுக்குள்ளால் நீங்கள் ஆகியிருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களுடைய ஆயுதங்களில் இருந்து முழுக்க பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மிக வலுவான கட்டிடத்துக்குள்ளால் கோட்டைக்குள்ளால் நீங்கள் இருந்தாலும் மனிதனுடைய வேதனையிலிருந்து, அவனுடைய செயலிலிருந்து, அவனுடைய ஆயுதத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கலாம். ஆனால் மலக்குல் மௌத்திடமிருந்து உங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒருபோது பாதுகாக்கவே முடியாது. அல்லாஹ் அதனால் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அல்லாஹ் அதனுடைய தவணையை பிற்படுத்துவதில்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். எல்லாம் ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், இதுவும் உண்மை. எந்த இடத்தில் இருந்தாலும் மரணம் வந்துவிடும், அதுவும் உண்மை. குறிப்பிட்ட தவணை எந்த காரணத்தை முன்வைத்தும் பிற்படுத்தப்பட மாட்டாது என்பதும் மிக மிக உண்மை. இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மரணங்கள் நம்முடைய குடும்பங்களில் சம்பவிக்கின்ற பொழுது அது நமக்கான நிறைவான படிப்பினைகளை, உபதேசங்களை தருகிறது. பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தரத்து ஃபீக்கும் வாஇதீன நாத்திகன் வசாமிதன், உங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய, மௌனமாக இருக்கக்கூடிய இரண்டு உபதேசிகளை நான் விட்டுச் செல்கிறேன். அதில் ஒன்று அந்நாத்திக்கு அல் குர்ஆன், பேசக்கூடிய உபதேசி என்பது குர்ஆன் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசாமிது, மௌனமான உபதேசி என்பது அல் மௌத், மரணம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய குடும்பத்தில் மரணத்தினுடைய தருவாயில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்களுடைய நிலைகளை பார்த்து சப்தமிட்டு அழுது கொண்டிருக்க வேண்டுமா? அல்லது அவர்களுக்கு ஏதேனும் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? அல்லது அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்க வேண்டுமா என்றால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கினு அம்வாத்தக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரணமாகக்கூடியவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நினைவூட்டுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண தருவாயில் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் இருக்கின்ற பொழுது நட்பை சார்ந்தவர்களோ அல்லது பெரும் முஸ்லிமான
சகோதரிகளில் யாரேனும் இருந்தால் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த இடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கரிமாவை அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்தணும். சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல வற்புறுத்தக்கூடாது. ஏன்னா அவர்களுடைய நிலை, உடலின் வேதனை, அவர்களுடைய சக்கராத்தினுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. சக்கராத்தினுடைய வேதனை அது சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும். அல்லாஹ் நம்மை எல்லாம் அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. அந்த இடத்தில் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். ஏனென்றால் நம்மிலிருந்து மரணமாகக்கூடிய ஒருவர் கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கரிமாவை ஒழிந்து விடுவாரையானால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிர கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹ், எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கரிமாவாக ஆகிவிடுகிறதோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் அவர் நுழைவார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நேரத்தில் திருக்கரிமாவை நாவுகள் பிறளாது நிதானமான நிலையில் ஒழிவதற்குரிய உயர்ந்த நசீவை அல்லாஹ் நமக்கு தந்தல் முடிவானாக. கலிமாவை நினைவூட்ட வேண்டும். கலிமாவை ஒழிந்து விட்டால் அவர் சொர்க்கம் செல்வார் என்கின்ற சோபனத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதுபோன்று மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் கண்கள் திறந்த நிலையில் இருக்கும். பார்க்கலாம், நாம் ரூஹு வெளியான போது அவர்களுடைய அதிகமானவர்களுடைய கண்கள் திறந்த நிலையில் இருக்கும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முதலில் ஒரு திருமணம் முடித்திருந்தார்கள். அபூ சலமா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் மரணம் அடைந்தக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. வகது ஷக்க பஸருஹு, அவர்களுடைய பார்வை மேல் நோக்கிய நிலையில் இருந்தது. ஃபஅஹ்மலஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து அதை அப்படியே மூடிவிட்டார்கள். கண்களை என்ன செய்யணும், கண்கள் இமைகள் திறந்த நிலையில் இருக்கும், அதை இமைகளை மூடி கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடி கொடுத்தாங்க. மூடி கொடுத்து விட்டு சும்ம கால, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர், நிச்சயமாக ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் பார்வையும் அதை பின்தொடரும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் விழிகள் திறந்ததாக இருக்கும். அருகில் இருப்பவர்கள் அந்த இமைகளை, கண்களை மூடி கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடி கொடுத்தாங்க. அதற்கு பின்னால் அபூ சலமா அவர்களுடைய உறவை சார்ந்தவர்கள் சப்தமிட்டு அழுகிறார்கள். சில வார்த்தைகளை சொல்லி அழுகிறார்கள். இன்றைக்கும் வீடுகளில் நாம் பார்க்கலாம். மரணம் என்பது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உறவில் உள்ளவர்கள், நெருங்கிய உறவை சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய பழக்கத்தையும் அல்லது அவர்கள் மூலமாக பெறப்பட்ட உதவிகளை, உபகாரங்களையும் அல்லது அவர்கள் பாதுகாத்து வளர்த்த அந்த வளர்ப்பை குறித்தும் இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி அழக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு அவருடைய உறவினர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் அழுகிறார்கள், சப்தமிட்டு அழுகிறார்கள், சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு அழுகிறார்கள். அந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுஸிகும் இல்லா பிகைரின், நன்மையானதை தவிர வேறு எதையும் உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளாதீர்கள், துஆவாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நல்ல விஷயத்தை சொல்லுங்க அந்த இடத்துல. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் குறிப்பிடுகிறார்கள், ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், ஏனென்றால் நீங்கள் சொல்வதற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். ஒரு மனிதர் மரணமாகிவிட்டார், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் மரணத்தை தழுவிவிட்டார் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்முடைய வார்த்தைகள் நன்மதாக இருக்க வேண்டும், நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், ஹைரான வார்த்தையாக இருக்கணும். நமக்கும் நம்மில் இருந்து மரணத்தால் விடைபெற்ற அந்த மனிதருக்கும்
அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய நல்ல துஆவிற்குரிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். காரணம், அந்த இடத்தில் மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். சும்ம கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு பின்பு சொன்னார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லி அபீ ஸலமா, இறைவா அபூ ஸலமாவை நீ மன்னித்து விடு. இந்த துஆவை மையத்தை பார்க்க செல்கின்ற பொழுது நாம் ஓத வேண்டும். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு அப்படின்னு ஓதிக்கலாம். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹா அப்படின்னு ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லி அபீ ஸலமா, இறைவா அபூ ஸலமாவை நீ மன்னித்து விடு. வர்ஃபா தரஜத்துஹு ஃபில் மஹ்தியீன், வர்ஃபா தரஜத்துஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்றவர்களில் அவருடைய அந்தஸ்தை நீ ஆக்கிவிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்கிறார்கள் பாருங்கள். ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான கசப்பான நிகழ்வுகளை எண்ணி பார்ப்பதோ அல்லது அதை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நிலையை நாம் ஒருபோதும் கையாளக்கூடாது, ஒருபோதும் செய்யக்கூடாது. அதனால் தான் சொல்வார்கள், இறந்தவர்களை குறித்து பேசினால் நல்லதை பேசுங்கள். அந்த இடத்தில் வாய் மூடி மௌனமாக இருப்பது மிகச் சிறந்தது. பேசாம அமைதியாக இருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அபூ ஸலமாவை அல்லாஹ்வை மன்னிப்பாயாக, நேர்வழி பெற்றவர்களில் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. வஹ்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன், அவர்கள் விட்டு சென்றதில் அழகிய பகரத்தை நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியே அவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக. ஒன்றை நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவம் என்று ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மரணத்தை பார்க்க செல்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே தனக்கான மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். இறந்து போனவருக்காக வேண்டியும் கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், வக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னித்து விடு. வலஹு, அவரை நீ மன்னித்து விடு. யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியே எங்களையும் அவரை நீ மன்னித்து விடு. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த அபூ ஸலமாவிற்காக வேண்டி இப்படியும் துஆவை சேர்க்கிறார்கள். வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரி, இறைவா அவருடைய கபரில் விசாலத்தை நீ ஏற்படுத்து, கபரில் விசாலத்தை நீ ஏற்படுத்து. வநப்பிர் லஹு ஃபீஹி, அதிலே ஒளியை நீ ஏற்படுத்து என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். கவனித்து பார்க்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு ஆழமான கருத்துக்களை மரணத்திற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை ஒரு நல்லடியாருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக விளக்கி தரக்கூடிய ஒரு துஆ இது. முதல்ல மன்னிப்பு, அந்தஸ்தை உயர்த்துறது. அடுத்து அவர்கள் விட்டு சென்று அவர்களுடைய பகரம் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கப் பெறுவது. நம்முடைய பாவமும் அவருடைய பாவமும் அல்லாஹ் மன்னிப்பது. அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்குவது. கபரை இருளாக ஆக்காமல் அல்லாஹ் ஒளியாக ஆக்குவது. இத்தகைய பொருளுடைய துஆவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்பதை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. மரணத்தினுடைய செய்தி நமக்கு நம்முடைய காதில் விழுகிறது. ஒரு மரணத்தினுடைய செய்தி நம்முடைய காதில் விழுகிறது என்றால் அந்த நேரத்தில் நாம் எப்படி எந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அபதின் துஸீபுஹு முஸீபத்துன் ஃபயகூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் உடனே அவர் சொல்லட்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விற்கே நாம் இருக்கிறோம், அல்லாஹ்விற்கே உரியவர்களாக நாம் இருக்கிறோம், அவரின் பக்கம் நம்முடைய மீளுமிடம் என்பது இருக்கிறது என்று அவர் சொல்லட்டும். ஒரு பொருள் காணாமல் போனாலும் இந்த வார்த்தை நம்ம சொல்லணும். ஒரு பொருள், ஒரு சிறிய பொருள் நம்மிடமிருந்து காணாமல் போனாலும் இந்த வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு கரண்ட் கட்டாவது வைங்க, உடனே பார்க்க நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யும்? அதிகமாக அவருடைய நாவிலிருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இந்த வார்த்தைகள் மொழியப்பட வேண்டும். அது ஒரு வகையான சோதனை. சோதனை என்கின்ற ரீதியில் எவைகளையெல்லாம் நாம் சந்திக்கின்றோமோ அந்த இடங்களில் எல்லாம் நம்முடைய நாவுகள் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி. நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. இது ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அவனுக்கே உரியவர்கள் என்று சொன்னால் அவன் நாடிய விதத்தில் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்வான்? சோதிப்பான்.
ஏன் இன்னும் இப்படி சோதிக்கிற அப்படின்னு நம்ம கேட்கலாம் முடியாது, கேட்கவும் கூடாது. ஏனென்றால் நாம் அவனுக்கே உரியவர்கள். இன்னா இலைஹி ராஜிஊன், அவனுக்கே உரியவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மீளும் இடம் திரும்புதல் என்பது அவன் பக்கமே இருக்கிறது. நாம் அவன் பக்கம் நிச்சயமாக மரணம் என்கின்ற ஒரு செயலின் மூலமாக மீட்டப்படுவோம் என்பதை உணர்த்துவதற்கான வாசகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சோதனை வந்து அடைந்து விட்டால் அவர் இந்த வார்த்தையை சொல்லட்டும், சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா என்னுடைய இந்த சோதனையில் எனக்கு நற்கூலியை நீ தருவாயாக, வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா, இதைவிட சிறந்தது எனக்கு நீ தருவாயாக. அப்படி சொல்வாரையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா அஜ்ரஹுல்லாஹு தஆலா ஃபீ முஸீபத்திஹி வ அக்லஃப லஹு கைரன் மின்ஹா, அவர் வந்தடைந்த சோதனையில், அவர் அடைந்து கொண்ட சோதனையில் இந்த வார்த்தையை அவர் மொழிகின்ற பொழுது இதைவிட சிறந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை யார் சொல்றா? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஃபலம்மா துவஃபி அபூ சலமா குல்து கமா அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ சலமா என்னுடைய கணவர் இறந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இப்படி சொல்லுங்கள், இப்படி துஆ செய்யுங்கள் சொல்லி என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. நான் அதை சொன்னேன். ஃபஅഖலஃபல்லாஹு லீ கைரன் மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ சலமாவை விட சிறந்த ஒரு கணவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்கிறார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அருமையானவர்களே, அப்ப சிறிய சோதனைகள், ஒரு இழப்பை நாம் சந்தித்தால் அந்த இடத்தில் நம்முடைய நாவுகள், குறிப்பாக மரணத்தினுடைய செய்தி நம்முடைய காதுகளில் விழுகின்ற பொழுது உடனே நம்முடைய நாவுகள் மொழிய வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது. மரணமடைந்த ஒருவருடைய குடும்பத்தார்களை நாம் சந்திக்கிறோம். அவர்களுக்கு நாம் என்ன ஆறுதலை சொல்வது, எப்படி சொல்வது, எதை உட்படுத்த வேண்டும்? இது மார்க்கத்தில் அதற்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது. உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த நபி தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய குழந்தை மகன் இறப்பினுடைய தருவாயில் இருக்கிறார். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரும்படி ஒரு தூதுவரை அனுப்பினார். ஒருவர் ரசூலுல்லாஹை அழைப்பதற்கு ஒருவர் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செய்தி சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போங்க, போய் உம்மு சலமாவிடம் நீங்கள் சொல்லுங்கள், இன்ன லில்லாஹி தஆலா மா அഖத வலஹு மா அத்தா, அல்லாஹ் தஆலா அவனுக்கே உரியது ஒன்றை கொடுப்பதும் ஒன்றை எடுப்பதும். லில்லாஹி தஆலா மா அഖத, ஒன்றை எடுத்துக் கொள்வதற்கான உரிமையும் அவனுக்கு உரியது, ஒன்றை கொடுப்பதற்கான உரிமையும் அவனுக்குரியது. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையை இந்த வயசிலேயே மௌத்தாக்கிட்டிய பேசுறதுக்கான உரிமை நமக்கு அல்ல. அவன் நாடியதை கொடுப்பான், நாடியதை எடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொல்லும்படி சொல்கிறார்கள், அல்லாஹ் நாடியதை கொடுப்பான், நாடியதை எடுப்பான் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜரின் முஸம்மா, ஒவ்வொரு பொருளுக்கும் குறிப்பிட்ட ஒரு தவணை இருக்கிறது. அதுக்கு மேல ஒரு வினாடி கூட இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது. மனிதனாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், எந்த வஸ்துவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபமுர்ஹா, என்னுடைய மகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபல் தஸ்பிர், பொறுமையை கொண்டு, வல் தஹ்தசிப், நற்கூலியை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவர்களாக அவர்களை இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மரணமான நபர்களில் குடும்பத்தார்களை நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்விடத்தை நல்ல கூலியை ஆதரவு வையுங்கள். இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். அதுபோல மரணித்தவர்களுடைய விஷயத்தில் ஒப்பாரி வைத்து அழுவது கூடாது, மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் கவலை கொள்வது, கண்களில் இருந்து கண்ணீர் வருவது, அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி நேரத்தில் அவங்களை நலம் விசாரிக்க போறாங்க.
அந்த தோழருடைய மரண நேரத்தை நெருங்குவதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யுஅத்திபு பிதம்இல் ஐனி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக அல்லாஹ் கண்கள் வடிக்கக்கூடிய கண்ணீருக்காக அவன் வேதனைப்படுத்த மாட்டான். வலா பிஹுஸ்னில் கல்வி, உள்ளங்கள் கவலை கொள்வதற்காக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வேதனைப்படுத்த மாட்டான். வலாகின் யுஅத்திபு பிஹாதா, என்றாலும் இதற்காக வேதனைப்படுத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் யர்ஹமு, அல்லது மன்னித்து விடுவான். வஅஷார இலா லிசானிஹி, இந்த வார்த்தையை வலாகின் யுஅத்திபு ஹாதா பிஹாதா, இதற்காக வேண்டி என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் விரலை கொண்டு தன் நாவை சைக்கிளை செய்தார்கள் என்று அந்த சஹாபி அவங்க சொல்றாங்க. ஒப்பாரி வைத்து அழக்கூடிய அல்லது வார்த்தைகளை தடித்த வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை மொழியப்படக்கூடிய இந்த நிலைகள் இருக்கக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் அல்லது நம்முடைய உறவுகளில், நம்முடைய ஊர்களில் மரணங்கள் நிகழ்கின்ற பொழுது அதன் மூலமாக நமக்கான படிப்பினைகளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணமானவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதோடு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே நாம் இப்பொழுதும் இருகரம் ஏந்தி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிலிருந்து மரணமான அனைத்து நபர்களுடைய குற்றங்களையும் குறைகளை மன்னிப்பதோடு நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவருடைய அருளை நிறைவாக பெற்று வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.